அப்போ வந்து அத வந்து மாயா தான் வாங்கி குடுப்பாங்கன்னும் போது, அந்த அந்த அது ஆரம்பிச்சு வாங்குனதே வந்து நான் தான் அந்த பேட்ஜ் எனக்கு குடுக்க தான் வந்தாங்க மாயா. அதுக்கப்புறம் மாயா வச்சுட்டு அந்த முனியம்மாக்கு குடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அங்கேயும் இவங்க முனியம்மாக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்கன்னும்போது, நீங்க எதுக்கு முனியம்மா அப்படியே வந்து அந்த குடுக்கும்போது, அந்த பேட்ஜ வாங்கும்போதோ, இல்ல சேர் கிடைக்கலன்னா அவ்ளோ அழுதீங்க? நீங்க தான் இவ்ளோ புத்திசாலியாச்சே! அப்போ எப்படி நீங்க அப்பயும் அவங்க கிட்டயே நீங்க ஆர்க்யூ பண்ணியிருக்கலாமே! நீங்க வந்துட்டு வெளில அனுப்பணும்னு நீங்க சொல்லவே இல்லையே டாஸ்க்ல 5 பேர் கிடைக்காதவங்க வெளில போணும். சீட் கிடைக்காதவங்க வெளில போணும்னு ஃபர்ஸ்ட் டாஸ்க்லயோ, சேர் டாஸ்க்லயோ மாயா. அப்புறம் நீங்க எப்படி இப்ப வெளில சொல்லுவீங்க? அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டுருக்கலாம் தானே! அவ்ளோ புத்திசாலியா இருந்தா. நீங்க அங்க கேள்வி கேட்க முடியாம, உங்களுக்கு பேட்ஜ் குடுத்தோனே அப்படியே அது எமோஷனல்ல நீங்க அந்த எமோஷனல் ஹேப்பினஸ்ல வாங்கிட்டு, அவ்ளோ வந்து கிடைக்கிறது தான் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டுற மாரிலாம் உருட்டுனதெல்லாம் உங்க ஸ்ட்ராட்டஜியாவே இருக்கட்டும். அந்த நைட்டி போட்டு வந்தவங்க, அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியா ஒண்ணு பண்ணாங்கன்னா, அவங்க பண்ணது அவங்க நெனச்ச அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆவல. அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க, எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. ஆனா நீங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகலன்றதுக்காக நீங்க பண்றதெல்லாம் நியாயம்லாம் கிடையாது. மத்தவங்கள மரமண்டைங்க, ஆணவத்துல ஆடுறாங்க. இப்படி பண்ணுவீங்களா? உங்களுக்கு அந்த டாஸ்க்கே புரியல. அடிச்சு புடிச்சு ஏறுனாங்க. ஒரு சேர் தானே அப்படின்னும்போது, நீங்களும் அந்த இடத்துல உங்கள முன்னிலைப்படுத்திக்கணும்னு தான் போயிருக்கீங்கன்னா, எல்லாருக்குமே அந்த விஷயம் இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல அந்த செலக்ஷன் ப்ராசஸ்லயும் வந்துட்டு, இவங்க காமன் மேன செலக்ட் பண்றாங்களா அப்படிங்கிறத விடயும், கோமாளியா இருக்கவங்கள செலக்ட் பண்றாங்க. டாக்ஸிக்கா இருக்கவங்கள செலக்ட் பண்றாங்க. கிளாரிட்டியா இருக்கவங்கள கண்டிப்பா செலக்ட் பண்ணவே இல்ல. இந்த இடத்துல ஒண்ணு என்ன 5 பேர் வச்சு செய்யணும், இல்ல நான் 5 பேர வச்சு செய்யணுன்ற ஆட்டிட்யூட் இருக்கவங்கள செலக்ட் பண்றாங்க. அப்புறம் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது, இவங்க சாரி கட்டிட்டு வந்ததுனாலேயே, இவங்க வந்து ரொம்ப நல்லவங்கனோ, ரொம்ப இன்னசென்ட்னோ, ரொம்ப அப்பாவினோ அப்படின்னு இவங்கள ஜட்ஜ் பண்ணதாகட்டும், இல்ல அவங்க நைட்டி போட்டு பிரியதர்ஷினி வந்ததுனாலே அவங்க டாக்ஸிக், அவங்க சரியில்ல அப்படின்னு ஜட்ஜ் பண்ணதாகட்டும், இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னு தான் என்னோட ஒப்பீனியன். ஒருவேளை இவங்க வந்து சாரி கட்டிட்டு அன்பார்லிமென்டரி வேர்ட்ஸ் பேசிக்கிட்டு, ரொம்ப டாக்ஸிக்கா நடந்துட்டு, ரொம்பவே வந்து அநாகரிகமா நடக்கிறவங்களலாம் நம்ம பார்த்ததே இல்லையா சொசைட்டில அப்படின்னும்போது, இவங்க இந்த வீடியோல பேசின வார்த்தைகளே வந்து அவங்க பிரியதர்ஷினி அதுக்குன்னு அப்படி வருவியா? இப்படி வருவியான்னு ஒரு மாரி ரொம்ப மட்டமா தான் பேசியிருக்காங்க. அப்போ இந்த ஒரு வீடியோலயே அவங்க அவ்ளோ பேசுறாங்க அப்படின்னா, பிக் பாஸ்ல போனா ஒரு சூழ்நிலை வந்தா, இல்ல சுத்தி இருக்கவங்க என்ன வேணா பண்ணா, இவங்க இவங்களோட கை ஓங்கறதுக்காக, இவங்கள முன்னிலைப்படுத்துறதுக்காக என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதெல்லாம் விஜய் டிவிக்கு தேவைப்படும் தான். இல்லன்னு சொல்லல. விஜய் டிவிய பொறுத்தவரைக்கும் ஒருத்தங்க டாக்ஸிக்கா இருக்கணும். அந்த ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றதுக்கு அந்த வீட்டுக்கு ஒரு டாக்ஸிக் ஒரு பெர்சன் இல்ல. போன சீசன் ஃபுல்லாவே டாக்ஸிக் இருந்தது. அதுக்கு நடுவுல தான் வந்து பார்வும், கமருதீனும் வந்து சர்வைவே பண்ணாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல, இந்த வாட்டி பார்வாடி கமருதீன குத்து அப்படின்னு சொல்ற ஒரு பேபிமாவ நீங்க செலக்ட் பண்றீங்க. அதாவது அந்த இடத்துல என்ன சொல்றது? பாரு மேல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. ஆனா அவங்க அந்த சீசன் விட்டு வெளில வந்தோனே அவங்களுக்கான ஒரு ஹைப் இருக்கு. இன்னமும் அவங்க சோசியல் மீடியா பக்கம் அவங்க அவ்ளோ ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நிஜமா 24 ஹவர்ஸ் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் பாருவோட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது. 1 ஹவர் பார்த்தவங்க விஜய் டிவிக்கான சொம்பா இருக்கிறவங்கள மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. அவங்கள மட்டும் தான் பிளஸ்ஸா காட்டியிருப்பாங்க அப்படின்னும்போது 24 ஹவர்ஸ் பார்த்தவங்களுக்கு தான் உண்மை தெரியும். அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பட் ஆனா இந்த இடத்துல பார்வ குத்து, கமருதீன் அடின்னு சொன்னதுனாலே பேபி அம்மாவ செலக்ட் பண்ணாங்களோ? மாயாவோட டான்ஸ ஆடி காட்டுனதுனாலே பேபி அம்மாவ செலக்ட் பண்ணாங்களோ? விஜய் டிவிக்கான சொம்பா வாயா இருக்கிறதுனாலே விஜய் டிவி வந்து முனியம்மாவ செலக்ட் பண்ணாங்களோ? அப்படின்னும்போது விஜய் டிவியோட சொம்பா போன சீசன்ல யார் இருந்தான்னு சொல்லுங்க? என்ன பொறுத்தவரைக்கும் விஜய் டிவி சொம்பா போன சீசன்ல இருந்தது விக்ரம். ஓகேங்களா? அப்படியே வந்து பிக் பாஸ் கடவுள் மாரின்னு சொல்லிட்டெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு பண்ணதெல்லாம் விக்ரம். சபரியும் விஜய் டிவியோட சொம்பு தான். பட் ஆனா அவர் வாய தொறக்கல. பிக் பாஸ பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு டாக்ஸிக் பெர்சன்ஸ் வேணும். ஆனா அவங்க டாக்ஸிக்ன்னு தன்னை காட்டிக்காத லெவல்ல நல்லவங்களா இருக்கணும். விக்ரம் எப்படி உள்ள வந்தாரு? ஒரு நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்கவரா, ஒரு நல்ல யூடியூபரா, ஒரு இன்னசென்ட்டா தான் உள்ள வந்தாரு. ஸ்டார்ட்டிங் ஒரு 3, 4 வீக்ஸ் அவரோட ஆட்டத்த அவர் ஆரம்பிக்கவே இல்ல. ஆனா அவரோட ரியல் ஆட்டம் அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும்போது, பாரு எஸ் விக்ரம் அப்படிங்கிறது மட்டும் தான் அந்த ஷோக்குள்ள போச்சு அப்படின்னு சொன்னா, முனியம்மாவும் இன்னசென்ட்லாம் இல்ல. இன்னசென்ட்டா தன்னை காமிச்சுக்கிறாங்க. ஆனா அவங்க அப்படி காமிச்சுக்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு விஜய் டிவியே முட்டாள் இல்ல. ஆனா அப்படியே ஒரு ஆள தேடி தான் விஜய் டிவி உள்ள போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல முனியம்மாவ அதுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. வெங்கடேஷன் எதுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க? கோமாளி மாரி கண்டிப்பா ஒரு ஆள் வேணும். திவாகரோ, இல்ல மத்தவங்க மாரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, வாய மச்சமே வச்சு உருட்டுறதுக்கு அந்த மாரி ஒரு ஆளுக்கு அப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்களெல்லாம் வந்து டாக்ஸிக்கா ஒரு 4, 5 பேர் ட்ராமால இருக்கவங்கன்றதும் கண்டிப்பா விஜய் டிவிக்கு வேணும். அப்பதான் அந்த ட்ராமாவ வந்து ட்ரிகர் பண்ணும்போது, ஒரு பெயின்ஃபுல்லான ட்ராமா அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, அத ட்ரிகர் பண்ணும்போது, அவங்களுக்கான விஷயங்கள உள்ள போயிட்டு இப்ப போன சீசன்லலாம் 2, 3 பேர் அந்த மாரிலாம் ட்ராமாலாம் நம்மளுக்கு தெரியும். அந்த மாரிலாம் வந்திருக்காங்கன்னா, அது ட்ரிகர் பண்ணும்போது, ஆர்குமென்ட்ல வரும்போது, ஏதோ ஒரு ஃப்ளோல ஜஸ்ட் லைக் தட் 24 ஹவர்ஸ்ல ஒருத்தர பேசும்போது ஒரு பெரிய சண்டையா வரும். ஒரு டிபேட்டா மாறும். ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனா மாறும். சம்டைம்ஸ் கை கலப்பா கூட மாறும். அப்படின்ற வர இடத்துல அந்த மாரி ட்ராமா பெர்சன்ஸையும் உள்ள போடுவாங்க. இது விஜய் டிவிக்கான செலக்ஷன் ப்ராசஸ்க்கே உரித்தான ஒரு குவாலிஃபிகேஷன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த ஷமான்னு ஒரு பொண்ணு. அது என்ன குட்டி கரணம் போடுறது. ஒருத்தவங்க பேசிட்டே இருக்காங்க. குட்டி கரணம் போடுறது. அவங்கள சுத்தி சுத்தி வந்து ஒரு டான்ஸ் ஆடுறது அப்படின்றதுனால, அந்த பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ்ஸோ, அந்த பொண்ணு பண்ண விதமோ கோமாளித்தனத்தோட உச்சம்.
ஓகேங்களா? அதுதான் இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்னு நீங்க ரசிக்கிறீங்க ஜட்ஜஸ். அப்போ நீங்க வந்து காமன் மேன் ஷோன்னு பேர் வச்சதுக்கு பதில் இந்த குக் வித் கோமாளின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு கோமாளின்னே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் குடுத்து குக் பண்றவங்க குக்கு, கூட கோமாளியா ஒருத்தவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து கோமாளி அப்படின்ற மாரி நீங்க அத காமன் மேன் வித் கோமாளி குவாலிட்டீஸ் அப்படின்னு நீங்க வந்து தம்ப்நெயில்ல வச்சிருக்கலாம். அப்படியே நீங்க ப்ரமோட் பண்ணியிருக்கலாம். நீங்க காமன் மேன்னு சொல்லும்போது அது கிளாரிட்டியா அதுலருந்து அதுல அதுக்காக வர்றவங்க அந்த ஒரு பிக் பாஸ் பத்தின புரிதல் மட்டும் இல்ல. லைஃப்ப பத்தின புரிதலும் இருந்து, அவங்களுக்கான புரிதலோடையும், தன்னை என்னவா பிக் பாஸ்ல ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு நெனச்சு வரவங்களோட கிளாரிட்டியோட இருக்கவங்கள நீங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ வந்து இன்னைக்கான எபிசோட்ல கூட அந்த மட் டாஸ்க்ல முனியம்மா உங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு? சீமா என்ன சொன்னாரு? அப்படின்லாம் ராஜு, ஜட்ஜஸ் அவங்க கேட்கும்போது, ஜட்ஜஸ்ன்னு சொல்லக்கூட எனக்கு இஷ்டம் இல்லங்க அவங்கலாம். ஜட்ஜஸ் அப்படிங்கிற வார்த்தைய வந்து ரொம்பவே இன்சல்ட் பண்ற மாரி தான் அது. நம்ம பிக் பாஸ் டாஸ்க்லலாம் பார்ப்போம். ஜட்ஜஸா இவங்க இருங்க, அவங்க அது ஒரு டாஸ்க்கா பார்த்து கடந்து போயிருவோம். பட் ஆனா இது ஒரு ஷோவாவே நீங்க கொண்டு போம்போது ஜட்ஜஸ்க்கான ஒரு குவாலிட்டி இருக்கணும். அந்த குவாலிட்டி இருக்கிற மாரி எனக்கு யாருமே தெரியல. ஒண்ணு ஆட்டிட்யூட் உச்சமா இருக்கு. ஓவியா வாய திறக்க மாட்றாங்க. திறந்தாலும் ரொம்ப அ சரியாவே இல்ல. ராஜு ஹியூமர் அப்படிங்கிற பேர்ல எல்லாரையும் கார்னர் பண்ணிட்டோ, ஒரு மாரி ரொம்பவே வந்துட்டு அ மட்டம் தட்டிட்டோ பேசிட்டு இருக்காரு. காமெடி அப்படிங்கிறது மத்தவங்கள ஹர்ட் பண்ணாத இடத்துல இருந்து தான் வரணும்ன்றது இன்னைக்கான ஒரு காமெடிக்கான ஒரு எத்திக்ஸாவே இருக்கு. நம்ம பழைய படங்கள்ல பார்த்த காமெடி வேற, இன்னைக்கு வர காமெடி வேற அப்படின்னு சொல்ற இடத்துல, அத அவர் ரசிக்கிற மாரி ராஜு வந்து அந்த அந்த சீசன்ல ஓட்டுனாரு. ஆனா இப்போ அவரோடது காமெடின்னு சொல்லி அவர் அந்த ஜட்ஜஸ் பொசிஷன்ல இருந்து பண்ணும்போது, அது மத்தவங்கள ஹர்ட் பண்ற இடத்துல தான் இருக்குன்னு நெறைய பேர் இன்டர்வியூஸ் நம்ம பார்க்கும்போது பாக்குது. அங்க ஷோல பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுதுன்னா, இது ஒண்ணுமே புரியாதவங்களுக்கு நிஜமா இன்னசென்ட்டா இருக்கவங்களுக்கு அவங்க பண்ற இந்த டாக்ஸிக்கோ இல்ல அவங்க பண்ற இந்த அலப்பறையோ புரியாம இருக்கலாம் ஜட்ஜஸ் பண்றது. ஓரளவுக்கு எங்கள மாரி ரிவ்யூவர்ஸ்க்கு உள்ள நாங்க இது ஏன், அது ஏன்னு கொஞ்சம் யோசிச்சு பேசும்போது, இவங்களுக்கான ஹிடன் அஜெண்டா எங்களுக்கு புரிய தான் செய்யுது. அத நாங்க பேசாம இருக்கவும் முடியல. ஒண்ணுங்களா? சோ இன்னைக்கு அந்த மட் டாஸ்க்குக்கு முன்னாடி எப்படி முனியம் அவங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு அப்படிலாம் சொல்லும்போது, இல்ல ஊர் பக்கம் என்ன பேசுறாங்க அப்படின்னும்போது, இது ஸ்கிரிப்டடா அப்படிலான்ற மாரி பேசுறாங்கன்னு அவங்க வாயில இருந்து அந்த வார்த்தைய சொல்லிட்டாங்களாம். ஏன்னா நம்ம ஜனங்க பேசுறோமா, ஸ்கிரிப்டட் ஷோ இது ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்லாம் பேசும்போது, அதுக்கான ஆன்ஸர ஷோல குடுக்குறாங்களாமா. புத்திசாலி ஜட்ஜஸும், அதுக்கப்புறம் விஜய் டிவி அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு பாப்புலர் மீடியா விஷயமும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஐ மீன் அதுக்கான விளக்கத்த குடுக்குறாங்களாமா. ஸ்கிரிப்டட் ஷோன்னு சொல்றாங்க. செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல, இல்ல இவங்க சொன்னாங்களாம். இல்ல, இல்ல அவங்களுக்கான தனித்திறமையா என்ன இருக்கோ, அவங்கள தான் செலக்ட் பண்றாங்க. அப்பலாம் ஆல்ரெடிலாம் செலக்ட் பண்ணி வைக்கல அப்படின்னும்போது, உடனே ஜட்ஜ் கேட்கிறாரு ஆரி. நாங்க தான் இங்க இருப்போம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா நீங்க வந்தீங்க அப்படின்னும்போது, நீங்க இருப்பீங்கன்னு தெரியாது சார். ஆனா இப்படி ஒரு ஷோ நடக்கும். அங்க ஒரு 3 பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க இப்படி பேசினா நீங்க செலக்ட் ஆகுறதுக்கான விஷயங்கள நாங்க பண்ணிடுவோம். இல்ல நீங்க செலக்டட் தான். சோ நீங்க இப்படி அந்த ஷோக்கு போனா நடந்துக்கோன்னு எல்லாம் நீங்க சொல்லியிருப்பீங்க தானே? ஏன்னா Zoom கால் எல்லாம் உங்களுக்கு போயிருக்கு. ஐ மீன் இந்த ஆடிஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே Zoom கால்லாம் போயிருக்கு. ஃபோன் பண்ணிலாம் பேசியிருப்பீங்கன்னா, அப்ப நீங்க யார் யார்கிட்ட என்ன பேசுனீங்கன்னு எங்களுக்கு என்ன சார் தெரியும்? அப்போ இவங்க பிரியவர்ஷினி வந்து ராஜு கிட்ட பேசின ஆடியோவ ரிலீஸ் பண்ண மாரி எல்லாருமே அந்த ஆடியோவ ரிலீஸா பண்றாங்க. சோ நீங்க என்னென்ன பேசுனீங்கன்றது உங்களுக்கும் அவங்களுக்குமான விஷயம் அப்படின்னும்போது, ஷோல என்ன வந்து நீங்க சொல்லணும்ன்றத ஆல்ரெடி சொல்லியிருப்பீங்கன்னா, எப்பயுமே ஸ்கிரிப்டடான்னு மத்தவங்க கேட்கறாங்க. ஆனா அதுக்கு நான் இப்படி பதில் சொன்னேன்னு முனியம்மா சொன்ன இடத்துல, தனித்திறமை இருக்கிறவங்கள தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் கேட்கிறேன், ஒரு ஒரு சிங்கிள் மதரா இருக்கிறவங்க, அவங்க வந்துட்டு யாரு இவங்க காமாட்சி. அவங்க தனித்திறமை அப்படின்னு சொல்லும்போது, அந்த கேப் டிரைவரா இருக்கிறதோ, ஃபோட்டோகிராஃபரா இருக்கிறதோ, அப்புறம் ஒருத்தங்க டிரான்ஸ்ஜெண்டர்ன்னு சொல்ற அ அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் 2 டிரான்ஸ்ஜெண்டர் வந்தாங்க. அவங்களுக்கான யூனிக்னெஸ் இல்லையா? அவங்க சோசியல் பிளஸ் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட்ன்னு சொன்னாங்க. 2 டிரான்ஸ்ஜெண்டரையுமே நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் குங்ஃபூ கத்துக்கிட்டு ஒருத்தங்க சொன்னாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் வந்து ரியானா ராஜு. அவங்களையும் நீங்க செலக்ட் பண்ணல. இன்னொரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்து ஷாம்ஷி அவங்க வந்தாங்க. அவங்களையும் நீங்க செலக்ட் பண்ணல. அப்புறம் வந்து ராஜலட்சுமின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க, அவங்க வந்து குங்ஃபூ டீச்சரா இருக்காங்க ஸ்கூல்ல அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கான யூனிக்னஸ்னா அது இல்லையா? ஒரு பொண்ணு வீட்ட விட்டு வெளியில வந்து வீடியோ போடுறது, சோசியல் மீடியால வர்றது, இல்ல அவங்களுக்கான ஒரு பேஷன வெளில போய் தேடுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, அவங்களுக்கான ஒரு விஷயத்த வளர்த்துக்கிட்டு அந்த ஃபீல்ட்ல அவங்க தங்கள எக்ஸ்பர்ட்டா காமிச்சுக்கிறதுங்கிறதும் ஒரு பெரிய விஷயம் தானே! அப்படின்னு சொல்லும்போது, வெறும் சேனல் வச்சிருக்காங்க முனியம்மா. அவ்வளதானே? ஓகே. அவங்க என்ன, அவங்க பேபி பிரபாகரன் முறுக்கு சுடுறாங்க. அவங்க ஒரு விஷயம் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே. ஆனா இத விட நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்கவங்கலாம் இருந்தாங்க தானே! இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த இடத்துல குங்ஃபூ மாஸ்டரா இருக்கிறது ஒரு இதுல அது அவங்க பண்ணியும் காமிச்சாங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ராஜலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அத வந்து அவங்க பாஸ் பண்ணிட்டு தன்னோட கரியருக்கான ஒரு விஷயத்த பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பேஷன தேடி வரேன்னு சொல்லும்போது, நீங்க வந்து ஒரு ஆக்டிங் வந்து பண்ண தெரியலன்னா, பிக் பாஸ்ல போய் ஆக்டிங் அப்படிங்கிறது ஒரு டாஸ்க்கா வரப்போகுது.
அந்த டாஸ்க்ல ஆக்டிங் பண்ண தெரியாதவங்க, ஏன் முத்து சீசன்ல முத்துக்கு டான்ஸ் ஆடவே தெரியாம டான்ஸ் மாரத்தான் டாஸ்க் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நீங்க பிக் பாஸ்க்கு அவங்க வந்தது ஏன் வரீங்கன்னு கேட்கிறீங்க. பிக் பாஸ்க்கு என்ன குடுப்பீங்கன்னு கேட்கிறீங்க. உங்களுக்கான யூனிக்னெஸ் என்னன்னு கேட்கிறீங்க. ஆனா அதுக்கான பதில் எல்லாம் அவங்களுக்கான பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து, அவங்களுக்கான ஸ்ட்ரகிள்ல இருந்து, அவங்களுக்கான லைஃப் அவங்க கோ த்ரூ பண்ண விஷயங்கள்ல இருந்து சொல்லும்போது, அத எடக்கு முடக்கான கேள்வி கேட்டு அந்த இடத்துலயே அவங்கள பிரேக் பண்றீங்க. அதுக்கப்புறம் அவங்க பேச முடியல, இல்ல அவங்களுக்கான ஸ்ட்ராங்கா அவங்களோட ஒப்பீனியன்ஸ் எடுத்து வைக்க முடியலன்னா, எல்லாருக்கும் அந்த தடுமாற்றம் இருக்கதான் செய்யும். நான் தான் சொல்றேனே, ரியலா இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் போரிங்கா தான் இருப்பாங்க. ஃபேக்கா இருக்கவங்க தான் இன்ட்ரஸ்டிங்கா இருப்பாங்க. ரியலா இருக்கவங்க அவங்களுக்கான விஷயத்த அதாவது அவங்களுக்கு அந்த இடத்துல நிஜமா ஒரு காமன் மேனுக்கு ஒரு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தா நர்வஸ்னஸ் வரதான் செய்யும். ஒரு 3 ஜட்ஜஸ் இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி செலிபிரிட்டியா இருக்காங்க. இல்ல உலகத்துக்கு அவங்கள ஓரளவுக்கு தெரியும் அப்படின்ற இடத்துல நம்மள யாருக்குமே தெரியாதுன்னும்போது, அந்த இடத்துல ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட தான் வருவாங்க. அப்போ அவங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்ட்ட குடுத்து ட்ரீட் பண்ண